மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இந்த இறைவியில சூர்யாவுடைய இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அவர் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது மக்களை கொஞ்சம் எமோட் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மூணுத்துக்கும்னு ஏதாவது நீங்கள் உங்கள் ஒரு படத்தில் இந்த ஃபார்முலாஸ் ஏதாவது வச்சு அதை வந்து சீனாக கொண்டு வருவீங்களா, இல்லை இது வந்து ஜென்ரல் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொன்னதா அது சூர்யா? ஆமாம், அது வந்து என்னன்னா அந்த கேரக்டரோட ஸ்டேட்மெண்ட்டாக நாட் யுவர்ஸ், அது என்னோட மோஸ்ட்லி அருள் கேரக்டர் வந்து ஐ திங்க் 70% இட்ஸ் மீ. அந்த அந்த கேரக்டர் அந்த அந்த வாட்டர் வென் த்ரூ தட் ஃபில்ம், அந்த 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 எமோஷனல் டு தட் ஒர்க், அந்த ஆர்ட் வந்து அது வந்து மோர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸோ அந்த அந்த ஒரு விஷயம்லாம் அவர் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட என்னன்னா அது என்னோட மைண்ட் செட் குள்ளே வந்தது தான். இல்லை, அதுக்குன்னு ஆக்சுவலாக உங்கள் படத்தில் ஃபார்முலாஸ் இந்த மாதிரி இந்த சீன் வச்சா இது எமோட் பண்ணும், இந்த சீன் வச்சா என்டர்டெயின் பண்ணும், அது மாதிரி ஏதாவது நீங்கள் லெஜெண்ட்ஸ் மாதிரி வச்சிருக்கீங்களா? அப்படின்னு அந்த மாதிரி ஃபார்முலா மாதிரி இல்லை சார். பட் ஆனால் வந்து பேசிக்கலி வந்து ஆனால் இது வரைக்கும் பண்ணுற படங்களுமே வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு என்னோட படங்கள் வாட் எவர் ரெஸ்பான்ஸ் வருது இதெல்லாம் மீறி ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இட் ஷுடன்ட் பி லைக், ஏன்னா அதுலேயே இன்னொரு டைலாகும் சொல்லுவார், இட்ஸ் நாட் லைக் அ மசாஜ் பார்லர் தட் கிவ்ஸ் மசாஜ் வித் ஹாப்பி எண்டிங்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடாது படம் அப்படின்றது தான். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நான் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது பட் அந்த கேரக்டராக நீங்கள் வந்து எழுதி அந்த டைலாக் எழுதும் போது இட் இஸ் மோர் ஆஃப் that character. That has like 70% of my mindset. இறை படத்தில் எனக்கு பர்டிகுலராக பிடிச்சதுன்னா எந்த விஷயமே திரிச்சிருக்க மாட்டேங்க. நேலோட்டமாக தண்ணியில் எப்படி கதை போகுமோ அந்த மாதிரி ஃப்ளோலேயே அழகாக படம் போக ஆரம்பிக்கும். மகளிருக்கு வந்து மலையில் கூட நினைக்கிற சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறத க்யூட்டாக அழகாக வந்து ஒரு ஷாட்டில் சொல்லியிருப்பீங்க. பொன்னியை காமிச்ச ஷாட்டில் அடுத்த ஷாட்டில் பார்த்தோம்னா அந்த சைக்கிள் கீழே விழுந்துடும், அதுக்கப்புறம் கையெழுத்த போகும், அப்படியே ஒவ்வொன்றா போகும். எஸ்ஏ ஓப்பனிங் ஷாட்டில் பார்த்தோன்னா அந்த விளக்கு வச்சுருப்பீங்க, அதுலேருந்து என்ட்ரி ஷாட் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் படம் மூவ் ஆனாக ஒரு விஷயத்தை நீங்கள் பின்னாடி சொல்ல வருவீங்க. எஸ்ஏ சூர்யாங்கிற கேரக்டர் வந்து படைத்தல், பாபி சிம்மா வந்து காக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், விஜய் சேது வந்து யோசிக்காமல் அழிக்கணும் அப்படிங்கிற அந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூ இருப்பாங்க. அவங்கள சார்ந்திருக்கிற 3 இறைவிங்க பின்னாடி என்ன கஷ்டப்பட போகிறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த இன்டர்வலில் வந்து விஜய் சேதுபதி வந்து இந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு கரெக்டாக உள்ளே வரும்போது என்ட்ரி ஷாட்டில் அப்படியே இந்த கேமரா வெளியே வந்து May 17 அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்ட நாள் மறக்கவே முடியாது. அப்போ வந்து ஸ்பேனரில் ஓங்கி அடித்து அது இது பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த விஷயத்துலையுமே இதில் கூட திணிக்கிற மாதிரி இருக்காது. விஜய் சேதுபதி ரிலீஸ் ஆகும்போது அந்த கயிறில் வந்து துணி காய போட்டிருக்கும், அது அப்படியே இதாகும். அப்புறம் விஜய் சேதுபதி ரிலீஸ் ஆவார். சுஜாதா எழுதின ஜன்னல் மலரில் லாஸ்ட்டில் வந்து வேற மாதிரி எண்டிங் முடியும், பட் நீங்கள் ஒரு க்யூட்டான எண்டிங்கை முடிச்சிருப்பீங்க. பொன்னிங்கிற ரொம்ப டார்க்கராக இருக்கும். ரொம்ப டார்க்கராக இருக்கும் சார். அவங்க வந்து எதிர்த்து பேசுவாங்க, பட் இவங்க எதிர்த்து பேசினாலும் பாயிண்டாக பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. அஞ்சலி வந்து ஒரு ஷார்ட்டில் நிற்பாங்க, பின்னாடி மென்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அப்போ தான் பாபி சிம்மாவும் சொல்லி வர ஆரம்பிப்பார். அவங்க யோசிக்காமல் ட்ரெயின்லேருந்து வெளியே போய் மலையில் நினைய ஆரம்பிப்பாங்க. கையில் வந்து பயந்துட்டு அப்படியே உள்ளே உட்காந்துருவாங்க. அப்புறம் அந்த சிலை ரெட்டை சிலைன்னு சொல்லி 2 திருடுவாங்க. அப்புறம் ஷார்ட்டில் வந்து அவங்க அம்மா அந்த ரெட்டை சிலை இருக்கும். அந்த ரெட்டை சிலை வந்து ஒன்று எஸ்ஏ சூர்யாவோட ஒய்ஃபு, இன்னொன்று விஜய் சேது ஒய்ஃபு, இன்னொன்று அவங்க அம்மா 3 பேர் இருக்காங்க. கல் மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் இவங்களை பார்த்துட்டு தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சலனமும் ஒரு சார்ந்து இருக்கிற தன்மையும் சுதந்திரமற்ற ஒரு தன்மையும் டெக்னிக்கல் ரீதியாக நீங்கள் பக்காவாக நீங்கள் காமிச்சாலுமே அதில் பயங்கரமாக பண்ணியிருந்தீங்கண்ணா. என்னை வந்து நான் இறைவி படம் பார்த்து மிரண்ட நாட்கள் வந்து எத்தனையோ நாட்கள் மிரண்டிருக்கேன். ஏன்னா நான் கிராமத்துலேருந்து வந்து பார்த்தப்ப எனக்கு வந்து பாலுமகேந்திரா ஃபேன். உங்கள் படம் பார்த்துட்டு மிரண்டது வந்து இறைவி மகான் தான். ஏன்னா மிச்ச படங்கள் எல்லாத்துலேயுமே டரண்டினோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே இருந்தாலும் இறைவி மகான் பக்கா. அது வந்து உங்கள் படம், அது வந்து உங்களோட படம். இது எல்லாமே நான் நோட் பண்ணது கார்த்திக். அந்த கதைன்றதான் சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். அந்த என்ன சொல்ல வரோன்ற அந்த இது இருக்கும். நான் இப்போ வந்து டெக்னிக்காலிட்டிஸ் தான் இப்போ பேசணும். பட் இறைவியா கதையாக வந்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா வந்து மோர் ஆஃப் பர்சனல் லைஃப் இதுதான். அதாவது வந்து நான் வந்து இப்போ எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க வந்து ஒரு 8-9 பேர் இருக்காங்க. அதில் வந்து 6 விமன். எங்கள் சித்தி, பெரியம்மா, இவரே ஒரு 6 பேர் இருக்காங்க. அப்புறமேட்டு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அப்புறமேட்டு எனக்கு எங்கள் பெரியப்பாவுக்கு ஒரு அக்கா. ஸோ அப்புறம் எங்கள் சித்தி அவங்க எல்லாருக்குமே நிறையா பொண்ணுங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ சுற்றி வந்து ஒரு லாட் ஆஃப் விமன் க்ரௌடோட. அதே மாதிரி எங்கள் சித்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறையா பேர் சித்தி பெரியமா ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நான் வந்து சின்ன நம்மளுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்த வயசில் அவங்களாம் வந்து ஒரு காலேஜ் போகிற டைம், அதாவது வந்து அவங்களோட 18 வயசு அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ ஸ்லோவாக இப்போ நான் வந்து இப்போ இறைவி எடுக்கும் போது வந்து எனக்கு ஒரு 33 அது மாதிரி வயசு இருக்கும் இல்லையா.
ஸோ ஓவர் த பீரியட் நான் பார்க்கும்போது இப்போ அவங்க வந்து காலேஜ் லைஃப் அவங்களோட எங்கர் இதில் வந்து எப்படி இருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து இப்போ தாத்தா வீட்டில் இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்ததுலாம் இருந்துச்சு. அப்புறம் எவ்வளோ கனவுகளோட கல்யாணம் பண்ணாங்க, ஒவ்வொருத்தரோட கல்யாணமும் எப்படி மாறுச்சு, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மேல் ஒருத்தர் உள்ளே வரும்போது அவங்களோட லைஃப் எப்படி மாற்றினாங்க, அண்ட் எல்லாரும் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. அது வந்து எல்லா செக்மெண்ட்டும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து மதுரை பக்கத்தில் மேலூர் அப்படின்ற ஒரு ஊர் தான் தாத்தா ஊர், அங்கே இருக்கட்டும். அப்புறம் நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணப்போ அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட அக்கா தங்கச்சி, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி. அப்புறம் யூஎஸ் போயிருந்தப்போ அங்கே இருக்கிற சில விமன், அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ஓவராலாக வந்து ஒரு இறைவி, அதாவது வந்து ஜன்னல் மலர் கதை படித்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஒரு மேன் ஒரு உமனுக்குள்ள அந்த சிறுகதை வந்து ரொம்ப எனக்கு பாதிச்சிச்சு. ஸோ இதில் நம்ம படமாக பண்ணோம்னா இந்த மேன் உமன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்ன அந்த டைனமிக்ஸ் என்ன, அந்த உமன் ஃப்ரீடமோட டைனமிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச பெண்கள் இவெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க வந்து படித்தவங்களா இருக்கலாம், இல்லை கிராமத்துலேருந்து வந்திருக்கலாம், இல்லை அவங்க யூஎஸ் ஃபாரின்காரங்களா இருக்கலாம். எல்லாத்தையும் ஒரு காமனாக நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா, வந்து மோர் ஆஃப் வந்து விமன் சீக்ஸ் தர் ஃப்ரீடம் ஃப்ரம் மென் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு சில பேர் தான் வராங்க. பிரேக் அவுட் பண்ணிட்டு எனக்கு இவங்கெல்லாம் தேவையில்லைன்றது சில பேர் தான் வராங்க. பட் ஆனால் அதுக்கு நிறையா பேர்கள் இருக்கு. லவ்ன்றது இருக்கு, பாசம்ன்றது இருக்கு. அது என்னவா இருக்கலாம், ஹஸ்பண்ட் மட்டும் நான் சொல்ல வரல. அது வந்து இப்போ ஒரு அம்மானா வந்து ரொம்ப பையன் மேலே பாசமாக இருந்துட்டு எல்லாத்தையுமே அவங்ககிட்ட வந்து அவங்களுக்குன்னு ஒன்றுமே பண்ணிக்கிறது கிடையாது, அவங்களுக்குமே பண்ணிக்கிறது கிடையாது, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அந்த இது தோணப்போ சரி, இதை வந்து நம்ம ஒரு படத்துக்குள்ள ஒரு படமாக, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக மேக்சிமம் வந்து இந்த கதையை வந்து எமோஷ்னலாக டச் ஆகிற மாதிரி சொல்கிறதுன்னு நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நான் அப்போ வந்து ஜிகர்தண்டா பண்ணியிருந்தேன். ஸோ பீட்ஸா வந்து பண்ணியிருந்தேன். பீட்ஸா வந்து ஹாரர், ஸோ ஹாரர் கிட்டத்தட்ட ஹாரர் அண்ட் ஹெய்ஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஜிகர்தண்டா வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். அது வந்து ஒரு கேங்ஸ்டர் ஜோன் இருந்துச்சு. ஸோ ஜிகர்தண்டா பண்ணிட்டு இருக்கும் போதே ஐ டிசைடட் அடுத்த வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணோம். என்னோட மெயின் இன்ஸ்பிரேஷன் வந்து நீங்கள் சொன்ன மகேந்திரன் சார் அண்ட் பாலச்சந்தர் சார். ஏன்னா வந்து அவங்க மாதிரி ஒரு எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா ரிலேஷன்ஷிப் எழுதுனது ஐ திங்க் யாருமே கிடையாது. ஸோ அந்த படங்கள்லாம் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது நம்மளுக்கு அது வருமானம், ஏன்னா அப்போ தான் நம்ம வந்துருக்கோம், 2 படம் பண்ணியிருக்கோன்றனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபிக்ஸ் ஓகே இதுதான் என் ஸ்டைல், இதுதான் வந்து என்னோட இந்த மாதிரி தான். இன்னுமே நான் வந்து ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் சட்ட ஏரியாஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குனால எதுவுமே ஃபிக்ஸ் ஆகிக்காம இந்த ரிலேஷன்ஷிப் ட்ராமாக்குள்ளே நம்ம வந்து எழுத முடியுமா அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இறுதியாக இருந்துச்சு. பட் ஐ ஹேட் அ சப்போர்ட் ஃப்ரம் த ப்ரொடியூசர் லைக் சி குமார் வந்து அதாவது சொன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா அவர் ஒரே வாரம் தான் சொன்னார், இல்லை ஜிகர்தண்டா பண்ணியிருக்கீங்க, ஜிகர்தண்டா நல்லா போயிருக்கு, எல்லாரும் அடுத்த கேங்ஸ்டர் படம் தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை எனக்கு இதுதான் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொன்னால் அவர் ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ தெர் வாஸ் குட் ஃப்ரீடம் ஃபார் மீ டு மேக் வாட் ஐ வாண்ட்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எழுதி முடிச்சும் போது அதை வந்து அதை எல்லாமே லேர்னிங்காக தான் இருந்துச்சு. எழுதும் போது அந்த சீன் படிக்கும் போது ஒரு ஃபீல் இருக்கு. அதை வந்து எப்படி நம்ம எடுக்கிறோம், அதை எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாற்றுறாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தருமே ஜெயசூர்யா சார், அஞ்சலி, அப்புறம் விஜய் சேதுபதி, பாபி, எல்லாம் நடித்த ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ஹவு தே பெர்ஃபார்ம் இந்த என்ஹான்ஸ் எல்லாமே ஒரு பெரிய லேர்னிங்காக தான் இருந்துச்சு எல்லா படத்தை பொறுத்த வரைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.